வணக்கம். என் பேர் ஐசக் நியூட்டன். நான் கேகனரில் டிவி சர்வீஸ் கடை வச்சுருக்கேன், இந்தியன் பேங்க் காலனிகிட்ட. நான் வந்து அமேசானில் ஜூலை மாதம் ஒரு ப்ரொஜெக்டர் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து 15ஆந்தேதி டெலிவரினாங்க. ஒரு நாள் முன்னாடியே வந்துச்சு. சரி, டெலிவரி வந்துடுச்சுன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ கவரேஜ் எடுத்துக்கிட்டு ஓப்பன் பண்ணோம். இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தாக்கா உள்ளே வெறும் ஒரு 4 டிஷர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் உடனே ரிட்டர்ன் போட சொல்லிட்டு ரிட்டர்னும் போட்டோம். நாங்கள் ரிட்டர்ன் போட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனால் அமௌண்ட்டு வரவே இல்லை. அப்புறம் கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்கும்போது உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் ஆகாமல் இருக்குது, அதனால தான் ஆகலை அப்படின்னாங்க. உடனே அப்டேட் பண்ணி விட்டேன். அப்டேட் பண்ண உடனே பலபடி கால் பண்ணி கேட்டால் ஆயிடுச்சுன்ட்டாங்க. ஆனால் அடுத்தாப்பில் ஒரு வாரம் ஆகியும் பணம் வரவே இல்லை. அப்புறம் கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் நாங்கள் அனுப்பிச்சதை வந்து கரெக்டான ப்ராடக்ட்டு தான் அனுப்பிச்சிருக்கோம், நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டு ராங்கான ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை கிளைமுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரே மன உளைச்சலாக போச்சு. அப்புறம் எங்கள் அட்வொகேட்டு ஜெகன்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணோம். நோட்டீஸ் இஷ்யூ பண்ண அவங்களுக்கு கிடச்ச உடனேயே எனக்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க, இந்த மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட நம்பரும் ஃபோன் நம்பரும் கொடுங்க, அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. நான் அதுக்கு எந்த ரெஸ்பாண்டும் பண்ணவே இல்லை. அடுத்த 1 ஹவரில் பார்த்தா அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சு. மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி அமௌண்ட்டு வந்துடுச்சு அப்படின்றது. ஆனால் நான் வந்து தொடர்ந்து கேஸை நடத்தி இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இதை தெரியப்படுத்தணும். நிறைய பேர் வந்து கேஸுன்னு போனால் அலைய வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரே ஒரு வாட்டி தான் ஃபைல் பண்ணுறதுக்கா வேண்டி தான் போனது தான். மற்றபடி 3 மாதத்துக்குள்ளாரே எங்களுக்கு விசாரணையெல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு. 25,000 பணம் ரீஃபண்ட் பண்ண சொல்லியும் மன உளைச்சலுக்காக 10,000 வந்து கோர்ட்டு செலவுக்குன்னு சொல்லி 35,000 ரீஃபண்ட் அவங்கள வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. இதை 45 நாளுக்குள்ளார கட்டலை அப்படின்னாக்கா 9% வட்டியோட அவங்க செலுத்த வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் ஆகியிருக்கு எங்களுக்கு சாதகமாக. அதனால் இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லோரும் வந்து கொஞ்சம் தைரியமாக முன்பு வந்து ஒரு இது மட்டும் நோட்டீஸ் மட்டும் இஷ்யூ பண்ணிங்கனாலே போதும், அது உங்களுக்கே சாதகமாக வரும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கையில் இருக்குது. அதுதான் நான் சொல்லுவேன். என் பேர் ஐசக் நியூட்டன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.